ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதி சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்கறாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நேரடியாக திருமலையிலேயோ திருப்பதியிலேயோ கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஒரு மாதத்தினுடைய தரிசன டிக்கெட்டுகள் முழுவதுமே 3 மாதத்திற்கு முன்னதாகவே டிடிடி ஆன்லைன்ல கொடுத்துருவாங்க. உதாரணத்திற்கு மார்ச் மாதத்துல பெருமாளை தரிசனம் செய்வதற்கு டிசம்பர் மாதத்திலேயே டிக்கெட் புக் பண்ணிடணும். ஏப்ரல் மாதத்துல தரிசனம் செய்வதற்கு ஜனவரி மாதத்துல நம்ம டிக்கெட் புக் பண்ணிடணும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களோடு சேர்த்து ஒரு ஹெல்ப்பரையும் அழைச்சிட்டு போறதுக்கு டிடிடி தரிசன டிக்கெட் கொடுக்கறாங்க. அவங்களுக்குமே இந்த டிக்கெட் இலவசமாக தான் கொடுக்கறாங்க. உங்களுக்காக நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே ஹெல்ப்பருக்கும் சேர்த்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே ஹெல்ப்பர் உங்களோடு தரிசனத்திற்கு வர முடியும். சீனியர் சிட்டிசன்ஸினுடைய ஹெல்ப்பர் வயது 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கணும். சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக தான் இருக்கணும் என்பது டிடிடி ரூல். ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ நீங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மகன், மகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று யார் வேண்டுமானாலும் நீங்க அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அவங்களுக்குமே வயதானது 50 அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹெல்ப்பராக யாரை வேண்டுமானாலும் அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு எந்தவித வயது வரம்பும் கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல அவங்களோடு சேர்த்து 12 வயதிற்கு குறைவான அவங்களுடைய பேரன் பேத்திகளை கண்டிப்பாக அழைச்சிட்டு போக முடியாது. அவங்கள உங்களோட தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அவங்களோடு சேர்ந்து 12 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளை தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அந்த குழந்தைகளை தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். நீங்க உங்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை மட்டும்தான் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியுமே தவிர்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பதிலாகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோடு சேர்த்து உங்களுடைய அண்ணன், அக்கா அல்லது மற்றவர்களினுடைய குழந்தைகளை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. அவங்கள தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸினுடைய ஹெல்ப்பராக வரக்கூடியவர்கள் அவங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அவங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு வர முடியாது. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு போட்டோ நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். போட்டோவாகவோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவோ அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு எரர்ஸ் வருதுன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால பெட்டர் நீங்க போட்டோவாக, அதாவது இமேஜாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். அதே போல அந்த இமேஜினுடைய ஃபார்மேட் PNG, JPG அல்லது JPEG ஃபார்மேட்டாக மட்டும்தான் இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரியில தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, 2 ஆதார் கார்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு உங்களுடைய மொபைல்லேயே ஒரு போட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த போட்டோவை தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கேட்டகரியில இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய சீனியர் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான அந்த சர்டிபிகேட், இந்த 3மே பக்கத்துல ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில வைத்து உங்களுடைய மொபைல்ல ஒரு போட்டோவாக எடுத்து அதை டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணிடணும். மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரனுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சர்ஜன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிபிகேட், அந்த 3யுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு உங்களுடைய மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவையே நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ஒரே ஒரு போட்டோ அல்லது ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே போட்டோவாக நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த போட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய சமயத்துல யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டேன், சர்டிபிகேட் வைக்க மிஸ் பண்ணிட்டேன் என்று எந்த தவறுகள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல இதை எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃபாக நீங்க எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் சரி பார்த்த பிறகுதான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ணும்போது ஏதாவது நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் எந்த இஷ்யூஸும் கிடையாது.
மெடிக்கல் இஷ்யூஸ்ல இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு டிடிடி சில மெடிக்கல் ரீசன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அந்த ரீசன் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரியில அனேபிள் டு வாக் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் மெடிக்கல் கேசஸ்ல இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். ஹெல்ப்பராக நீங்க ஸ்பௌஸ் அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், வேற யாரையாவது ஸ்பௌஸ்க்கு பதிலாக அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், ஸ்பௌஸ் டீடைல்ஸ் என்று கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க யாரை ஹெல்ப்பரா அழைச்சிட்டு போறீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஹெல்ப்பராக நீங்க யாரை அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும் உங்களோடு சேர்த்து அவங்களுக்கும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அக்கம்பனி வித் த ஸ்பௌஸ், எஸ் நோ என்று கேட்டிருப்பாங்க. அதுதான் ஹெல்ப்பருக்கான ஆப்ஷன். ஸோ நீங்க ஹெல்ப்பர் அழைச்சிட்டு போறீங்கன்னா அக்கம்பனி வித் த ஸ்பௌஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பரை நீங்க அழைச்சிட்டு போறது இல்லைன்னா நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் மெயின் கேட்டகரி பர்சன் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களால வர முடியல. ஹெல்ப்பர் மட்டும் போகலாமான்னா அப்படி தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பர்சன் இருந்தால் மட்டும்தான் அவர்களோடு சேர்ந்து ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்பர் யாருமே கிடையாது அல்லது ஹெல்ப்பருக்கு டிக்கெட் புக் பண்ண நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. என்னால தனியா நடந்து போக முடியாது, வீல் சேர் உதவி இல்லாமல் நடந்து போக முடியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்குமே அங்க நிறைய சேவாக்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. உங்களுடைய டிக்கெட் சரி பார்க்கக்கூடிய டிடிடி அபிஷியல் கிட்டே உங்களுக்கு ஹெல்ப்பரினுடைய உதவி தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸை உங்களுடைய உதவிக்காக அவங்க அனுப்புவாங்க. நடக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களை கூட சேவாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போய் பெருமாளை தரிசனம் பார்க்க வச்சுட்டு கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அதனால நீங்க எந்தவித ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகலனாலும் தனியாக இந்த தரிசனத்திற்கு தைரியமாக போயிட்டு வரலாம். இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட்டிங் ஹால். தரிசன நேரம் மதியம் 3 மணி. தரிசன கியூலயோ அல்லது கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர் அலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்டா 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசனத்திற்காக நீங்க கியூல போகக்கூடிய சமயத்திலையும் கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்திலும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையுமே அலோ பண்ண மாட்டாங்க. அதனால எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் நீங்க வேகமாகவே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கியூல நீங்க முன்னாடி போறீங்கன்னா மேக்சிமம் 3/4 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துட்டு 3:45 நீங்க கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். இந்த தரிசன கியூலயே நீங்க கடைசியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கியூல கடைசியா போனாலும் மேக்சிமம் 4-4:15 நீங்க தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்துல பங்காரு வாக்கிலிக்குள்ள போகக்கூடிய சிலத்திலும் எந்த வித தள்ளுமுள்ளும் இல்லாமல் கியூல பொறுமையா போய் பெருமாளை நிதானமா நீங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். இந்த தரிசனத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட்டிங் ஹால்லேயே உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கு. அந்த ஹாலுக்கு முன்னாடியே செப்பல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் வச்சிருப்பாங்க. அங்கேயே உங்களுடைய செப்பலை விட்டுட்டு தரிசன டிக்கெட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போன பிறகு உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் இதே இடத்திலேயே நீங்க உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். அப்படியே அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு ஆப்போசிட்லயே லட்டு கவுண்டருக்கு போறதுக்கு வழி இருக்கும். அந்த வழியாகவே நீங்க லட்டு கவுண்டருக்கு போய் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்ட்ரி லட்டு கவுண்டர் பில்டிங்ல தனி கியூ இருக்கு. அந்த கியூல ஜாயின் பண்ணி நீங்க லட்டு கூட வேகமாக வாங்கிட்டு வந்துடலாம். வெயிட்டிங் ஹால்ல நீங்க வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துல ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் அன்னப்பிரசாதமாக கொடுப்பாங்க. அங்கேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். வெயிட்டிங் ஹால் முன்னாடியும் உள்ளேயும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. இந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வர்றதுக்கு இலவச பேட்டரி கார் வசதிகள் கூட இருக்கு. இந்த பேட்டரி கார்கள் 2 இடங்கள்ல நமக்கு கிடைக்கும். எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய WQ4 கேட்ல நீங்க பேட்டரி கார்ல ஏறினீங்கன்னா எக்ஸாக்டா சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க எங்கேயுமே நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பேட்டரி கார் கிடைக்கக்கூடிய இடம் ராம்பைஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல 2 கேட்ஸ் இருக்கும். அந்த கேட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ET4 ET5ன்னு 2 கேட் இருக்கும். அந்த இடத்துல இருந்தும் இலவச பேட்டரி கார் வசதிகள் இருக்கும். இந்த பேட்டரி கார் வசதிகள் காலையில 11:45 மணியிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்ஸ்ல நீங்க பேட்டரி கார் ஏறினீங்கன்னா
கோவில் வரைக்கும் தான் டிராப் பண்ணுவாங்க. கோவில்ல இருந்து வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும். பேட்டரி கார்ஸ் நீங்க போகக்கூடிய நேரத்துல இல்லைனாலும் பேட்டரி கார் அழைச்சிட்டு போனவங்கள டிராப் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்திற்கு ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் பேட்டரி கார் கிடைக்கும். அல்லது அந்த கேட்ஸ் பக்கத்திலேயே எப்பவுமே போலீஸ் செக்யூரிட்டிஸும் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேட்டரி கார் எப்போ வரும்னு கேட்டாலும் அவங்களுமே உங்களுக்கு தகவல்கள் கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ஒரு முறை இந்த டிக்கெட் புக் பண்ணி நீங்க தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 90 நாட்கள் கம்ப்ளீட்டா முடிந்த பிறகுதான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண பிறகு நீங்க தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க ஆன்லைன்ல டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதாக இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்க தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். ஆன்லைன்லயும் நீங்க ரூம் புக் பண்ண முடியும். ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுதோ அன்றைய நாள் நீங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஒருத்தருக்கு மட்டும், அதாவது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லயும் நீங்க ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி திருப்பதி திருமலையில ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல ரூம் கொடுப்பது கிடையாது. இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோனுடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்க சேனலினுடைய வீடியோ அப்டேட்ஸ் இம்மீடியட்டாக உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.